வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் டிகே டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொண்டைப்புண் பருவநிலை மாற்றத்தாலும் அல்லது நம்ம எங்கேயாவது வெளியூர்களுக்கு போகும்பொழுது அங்கு கிடைக்கக்கூடிய அந்த தண்ணியை குடிக்கிறதுனாலும் சில பாக்டீரியாஸ், வைரஸ் இதனுடைய தொற்றின் காரணமாகவும் இந்த தொண்டைப்புண் ஏற்படுகிறது. இந்த தொண்டைப்புண் வந்துருச்சுன்னா இதனுடைய அறிகுறிகள் என்ன? இதுக்கு எளிய ஒரு வீட்டு முறை வைத்தியம், ஒரு ரெமெடி தான், நேச்சுரல் ரெமெடியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த கோடை காலத்தில் நம்ம அதிகமான குளிர்ச்சி உள்ள உணவுகளை ஃப்ரிட்ஜில் வைத்திருக்கக்கூடிய அந்த உணவுகளை எடுத்து அப்படி குளிராக உண்பதால் முதல்ல கரகரப்பு ஏற்படும். தொண்டையில் ஒரு கரகரப்பு ஏற்பட்டு அதன் பிறகு அது ஒரு தொண்டை புண்ணாக மாறிவிடும். அல்லது ஒரு தொற்று, ஏதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தண்ணியை குடிக்கும் பொழுது அல்லது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு தின்பண்டங்களை சாப்பிடும் பொழுது அதனால் அதில் இருக்கக்கூடிய அந்த வைரஸ், அந்த பாக்டீரியா இதனால் ஏற்படக்கூடிய ஒரு தொற்றின் மூலமாகவும் இந்த ஒரு தொண்டைப்புண் ஏற்படும். அல்லது நமக்கு, அதாவது எல்லாருக்கும் ஒரு ஏற்படக்கூடிய நோயின் அறிகுறியாக கூட இந்த தொண்டைப்புண் ஏற்படும். ஸோ ஏதாவது ஒரு நோய் வருதுனாலும் உங்களுக்கு அதனுடைய அறிகுறியாக கூட இது இருக்கலாம். ஸோ இது கவனமாக அந்த டைமில் நீங்கள் அதை பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக எடுத்துட்டோம்னா இந்த தொண்டைப்புண்ணு ரொம்ப சுலபமாக வெளியில் வரலாம். இந்த தொண்டைப்புண் வந்துருச்சுனாவே ரொம்ப வலி எடுக்கும், பேசவே முடியாது, ரொம்ப வலியான உணர்வு ஏற்படும். அடுத்தது எதையுமே விழுங்குவதில் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு தண்ணி கூட குடிக்க முடியாது, சாப்பாடு அவங்களால மென்று சாப்பிட முடியாது. சிலருக்கு காய்ச்சல் வரும், ரொம்ப ஃபீவரிஷாக இருக்கும், அல்லது ஒரு தலைவலி வரும், அல்லது உடலும்பெல்லாம் வலிகள் கூட ஏற்படும். இதெல்லாம் இந்த தொண்டைப்புண்ணால் ஏற்படக்கூடிய பலவிதமான அறிகுறிகளாகும். இந்த தொண்டைப்புண் ஏற்பட்டுருச்சுன்னா முதல்ல நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது இந்த ஃப்ரிட்ஜ் ஐட்டம் தான். குளுமையான தண்ணீரோ அல்லது குளுமையான உணவுகளையோ கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா காரமுள்ள உணவுகள், எந்த மசாலா அதிகமாக போட்டு இதில் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். கார உணவுகளோ அல்லது மசாலா கலந்த உணவுகளோ அல்லது வெளியில் கிடைக்கக்கூடிய பாக்கெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த உப்பு காரம் கலந்த உணவுகளோ உங்களுடைய தொண்டைப்புண்ணை அதிகப்படுத்தலாம். அதனால் இந்த உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு ரெமெடி, நேச்சுரல் ரெமெடி, தொண்டைப்புண்ணு இருந்துச்சுன்னா ரொம்ப சுலபமாக ரொம்ப சீக்கிரம் குணமாக்கக்கூடிய ஒரு ரெமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டுக்கு கூட மிளகு, ஒரு 7 மிளகு எடுத்துக்கங்க, மஞ்சள் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கங்க, பனங்கற்கண்டு, இந்த மூன்றையும் ஒரு 200 ml தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு இதை ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணியை மட்டும் ஒரு 3 days தொடர்ந்து 2 வேளையும், காலை மாலை 2 வேளையும் இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த தொண்டைப்புண்ணு சீக்கிரமாக குணமாயிரும். விடாமல் இந்த தொண்டைப்புண் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மருத்துவரை நீங்கள் சந்தித்து ஒரு தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உதவியாக இருக்கும், இது மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிகே.